காரு, பெரிய வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை இது எல்லாமே ஒரு நாட்டோட செல்வத்தை முழுமையா தீர்மானிக்காது. இதுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான அளவுகோல் ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்போ ஜிடிபினா என்ன? ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளோட மொத்த மதிப்பு தான் இந்த ஜிடிபி. ஜிடிபியை கால்குலேட் பண்றதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. காஸ்ட் அப்ரோச், மக்கள் என்ன வாங்குறாங்க, கவர்மெண்ட் எதுக்காக செலவு பண்றாங்க, கம்பெனிஸ் எந்த மாதிரியான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க, இது எல்லாத்தையும் கணக்கிடுறது. மேனுஃபேக்சரிங் அப்ரோச், விவசாயம், தொழிற்சாலை, சேவைகள் இது மாதிரியான எல்லா துறையோட உற்பத்தியையும் கணக்கிடுறது. இன்கம் அப்ரோச், வேலை செய்யறவங்களோட சம்பளம், கம்பெனிஸோட ப்ராஃபிட், ரெண்டல் இன்கம் இது மாதிரியான மொத்த வருமானத்தையும் கணக்கிடுறது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஜிடிபின்றது ஒரு நாட்டோட எக்கனாமிக் growth கணக்கீடு பண்றதுக்கு உதவக்கூடிய ஒரு அளவுகோல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.